நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த ஜிஆர் கேமிங். நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளையாட போகிறோன்னா ரோப்ளாக்ஸில் இருக்க பாப்பி ப்ளே டைம். ஆனால் இது ரியல் பாப்பி டைமில் இல்லை, அந்த மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த கேம் தான் விளையாட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேமில் ஈவெண்ட் இருக்குது, அதுவும் ப்ளே பண்ணலாமான்னு சொல்லுங்கள். இப்போது வாங்க கேம்குள்ளே போயிடலாம். ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு. லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, கேம்குள்ளே வந்தாச்சு கைஸ். இந்த கேம் ஏற்கனவே ப்ளே பண்ணிட்டு அதனால் எப்படி விளாட்ணும்லாம் எனக்கு தெரியும். அதில் கேம்குள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்க வால்கிட்ட வந்து நின்றுக்கோங்க. நின்ன உடனே கொஞ்சம் நேரம் கழித்து உங்களை அப்படியே விளையாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருச்சா. யார் யாருக்கெல்லாம் பாப்பி ப்ளே டைம் பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போட்டுருங்க. அடுத்ததான் இந்த கேம் எனக்கு எந்தாண்டு பிடிக்குன்னு சொல்கிறேன், இருங்க ஒரு நிமிஷம். இந்த பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 5 எனக்கு எந்தாண்டு பிடிக்குன்னா மேலே ஏறிட்டு சொல்கிறேன். இதுதான் அது, இந்த ஆண்டு தான் எனக்கு பிடிச்ச ஆண்டு. அப்படியே பர்பிள் ஆண்டு மாதிரி இருக்குல்ல, பர்பிள் ஆண்டு இந்த மாதிரி இருக்காது இந்த கேமில், வேறு மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகே வாங்க இந்த பழகி உடைக்கு. கைஸ், இந்த கம்பி உடைக்க என்னால் முடியல. பிடிச்சிட்டேன். இழுத்து போட ஐலஸா கடைசி கம்பி அப்புறா பிடிச்சாச்சு. கைஸ் அங்கே பாருங்கள், ஒருத்தர் அப்படியே கதை தந்துட்டு பழகி பிடிக்காம போயிட்டோம். கைஸ் நீங்களும் அந்த மாதிரி போயிடக்கூடாது. இதை இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை இழுத்துட்டு போயிடணும். பாப்பி ப்ளே டைம் விளையாண்டு உங்களுக்கு இது தெரியும், விளையாடுது உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ் வாங்க ஜம்ப் பண்ணி போயிடலாம். பர்பிள் அண்ட் யூஸ் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஏற்கனவே இந்த கேம் நான் ப்ளே பண்ணிட்டு எப்படி நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறேன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறமா இந்த லிவர் பிடிச்சி இழுக்கணும் கைஸ். கதை பிடிச்சி இழுக்காம பாருங்க. ஓகே, இந்த லிவரை பிடிச்சி இழுத்தா இங்கே நம்மளுக்கு ஒரு பேட்ரி கிடைக்கும். இந்த பேட்ரி கைஸ் ஒரு நிமிஷம். இந்த பேட்ரி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இங்கே ஒரு பேட்ரி மிஷின் இருக்குல்ல, இதை போட்டுட்டிங்கன்னா இங்கே ஃபியூஸ் வந்துடும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுதான் இன்னொருக்கா பட்டன் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டீங்களே இது ஒர்க் ஆகுது. இங்கே வந்துட்டு இல்லை அந்த வச்சு இது ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேனோட உடனே இப்போ கீழே வந்துட்டு முதல்ல அந்த பேட்ரி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த பேட்ரி யூஸ் செட் மாட்டேங்குது. ஒரு நிமிஷம். பேட்ரி எடுக்க சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்கள். டேக் திஸ் பேட்ரி. ஓகே எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இங்கே வச்சுருங்க. இன்னொரு பாட்டு எடுத்து அங்கே வைக்கக்கூடாது. இங்கே வச்சுட்டு இங்கே தலையை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே வந்துட்டு இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பர்பிள் வந்துடும். அடுத்தது நம்ம ஜம்ப் பண்ணி போயிடலாம். பேசிடுங்க. ஓகே, வந்ததுக்கப்புறமா இந்த லிவரை பிடிச்சி எடுத்துருங்க. வந்ததுக்கப்புறமா பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு எதுக்கு நம்ம இருக்காங்க லிவர் பிடிச்சி எடுத்தோன்னா இந்த பேட்ரிக்காக தான். இந்த பேட்ரி வச்சதுக்கப்புறமா இந்த பட்டன் பிடிச்சோன்னா இந்த டோர் ஓப்பன் ஆகும். இங்கே வச்சதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த பேட்ரி எடுத்துகிட்டு அடுத்தது அங்கே தூரத்தில் இருக்க பார்த்தீங்களா, அந்த பேட்ரி எடுத்துகிட்டு இங்கே வந்துடுங்க. இந்த 2 பேட்ரி எதுக்குன்னா, ஒரு பேட்ரி இங்கே வச்சிங்கன்னா இப்போ பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, அது தள்ளுறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பிளாக் இருக்குது, அதை எடுத்து இங்கே வெளியே வச்சதுக்கப்புறமா இந்த பெரிய பிளாக் இருக்குல்ல, இதை எடுத்து இங்கே வச்சுட்டு மேலே ஏறி இங்கே வந்துட்டோமா. அடுத்ததாக இந்த ஸ்விம் பண்ணுறதை வச்சு மேலே வந்துட்டு இந்த கம்பியை உடச்சிக்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த கம்பியை உடச்சதுக்கப்புறமா இந்த பேட்ரி எதுக்கு யூஸ் ஆகுன்னு உங்களுக்கே தெரியும், நீங்கள் வேணால் பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் அடுத்ததாக லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க. இப்போது வாங்க கம்பியை உடச்சாச்சு. அதுக்கு முன்னாடி ஃபீடாக போனீங்கன்னா நீங்கள் தான் கீழே விழுந்து கம்பியை உடைக்காமல் கம்பியை உடச்சதுக்கப்புறமா இங்கே வந்துக்கிட்டிங்களா. அடுத்ததாக இங்கே பேட்ரி வச்சதுக்கப்புறமா க்ரீன் ஹேண்டு மாற்றிக்கோங்க. இங்கே எலக்ட்ரிக் பவருக்கு பார்த்தியா,
அடுத்ததாக இந்த எலக்ட்ரிக் பவர் எடுத்து இங்கே வச்சதுக்கப்புறமா அதுவும் இது எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டுக்கோங்க கைஸ். சீக்கிரமாக வைக்கணும், இல்லைன்னா எலக்ட்ரிக் பவர் முடிஞ்சிடும். வச்சதுக்கப்புறமா இங்கே ஓடி வந்துட்டு இந்த ஹேண்டை வச்சு ஃபயர் ஹேண்டை வச்சு அப்படியே இந்த டோரை உடச்சதுக்கப்புறமா வச்சதுக்கப்புறமா இந்த லிவர் பிடிச்சி இழுத்தா நம்மளுக்கு ஒரு பேட்டரி கிடைக்கும். அதை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்விங் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஸ்வைங். ஓகே, வந்தாச்சு. இங்கே பேட்ரி வச்சுட்டு உள்ளே போயிடலாம் வாங்க. அடுத்தது இங்கே டப்பா இருக்குது பார்த்தீங்களா, 2 டப்பா. அந்த 2 டப்பாவையும் பிடிச்சி இழுத்துருங்க. இழுத்ததுக்கப்புறமா அங்கே ஒரு கிளாஸ் இருங்க, நான் காமிக்கிறேன். அந்த கிளாஸ் நீங்கள் கையால் உடச்சிடலன்னு நினைக்காங்க, ப்ரெஷர் ஹேண்டை வச்சு உடச்சிடலன்னு நினைக்காதீங்க. காமிக்கிற பாருங்க, இந்த கிளாஸ் இருக்குல்ல, ஃபயர் ஹேண்டை வச்சு உடச்சதுக்கப்புறமா அங்கே இருக்க எலக்ட்ரிக் பவரை க்ரீன் ஹேண்டில் எடுத்து கரெக்டாக எய்ம் வச்சு அங்கே வச்சிடணும். ஒரே டைமில் முடிக்கணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு 1000 தடவை எடுத்துக்கும். ஏன்னா நான் ஏற்கனவே விளாண்டுருக்குன்னு தான் சொல்கிறேன். இது வச்சதுக்கப்புறமா டக்குன்னு வந்து கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்துடுங்க. அடுத்ததான் அங்கே கருப்பு கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது அயன் பிளேட். அதை பிடிச்சிங்கன்னா அப்படியே அந்த பட்டன் பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே இங்கே வந்துடலாம். அடுத்ததான் எங்கே இருக்க 2 பாக்ஸு இழுத்துருங்க. இழுத்து பட்டிங்களா, அடுத்ததான் இங்கே வந்துடுங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெட் கலர் பாக்ஸ் பார்த்தீங்களா, இழுத்து காமிக்கிறேன் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே வழியே இருக்காது, இந்த ரெட் பாக்ஸுக்கு பின்னாடி தான் ஒரு வழி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ரெட் பாக்ஸ் இழுத்ததுக்கப்புறமா இப்போ இங்கே இருக்க வழியா இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து ஒரு பேட்ரி வைக்கணும். அது எதுக்குன்னு நான் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியும் எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னு. இந்த பேட்ரி வேறு எங்கேயும் இருக்காது, இங்கே தான் இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்க இங்கே வச்சு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களே. அவ்வளோதான், அந்த டோர் மூடிக்கும். அதனாலே தான் நம்ம பேட்ரியை எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இங்கே பவர் கையில் வச்சதுக்கப்புறமா அப்படியே இங்கே மேலே வந்துட்டு பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே இங்கே வச்சதுக்கப்புறமா ப்ளூ ஹேண்டை வச்சு அதை பிடிச்சி இங்கே வந்ததுக்கப்புறமா சீக்கிரம் கதை ஓப்பன் பண்ணி, இல்லைன்னா பாரு முடிஞ்சு போயிடும். காமிக்கிற பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சிச்சா. டோரை முதல்ல ஓப்பன் பண்ணணும், நான் மறந்தே போயிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த பவர் யூஸ் பண்ண வாங்க. 2வது ட்ரை, செகண்ட் ட்ரையில் எனக்கு தெரிஞ்சு நான் முடிப்புன்னு தோணுது. ஓகே, வச்சாச்சு, ஹேண்டி எடுத்தாச்சு. ஓகே கேஸ், வாங்க டக்குன்னு போயிடலாம். கோ 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 பஜக், இங்கே வந்தாச்சு. ஓகே, நீங்கள் இதில் ஃபிங் பண்ணிங்கன்னா கீழே தான் விழணும். அங்கே ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டு அப்படியே இழுத்து இங்கே வந்துடணும். வந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் பண்ணுற கடைசி ஆபி. அது பிடிக்க முடியாது எனக்கு தெரியும், பிடிச்சிருக்கேன். ஐயோ, அதை கைஸ் இருங்க ஒரு நிமிஷம். இதை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு இங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா அது இருக்குல்ல, இதை பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டு அங்கே இருக்கிறத பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே வந்து அங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை பிடிச்சதுக்கப்புறமா இங்கே ஜம்ப் பண்ணி அடுத்தது அங்கே ஒன்று இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு அடுத்ததாக அங்கே இருக்கிறது இருங்க கரெக்டாக பிடிக்கிறேன். பிடிச்சாச்சு. இதை வந்து நீங்கள் ரைட் ஹேண்டில் பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிங்கன்னா கீழே வந்துடுவீங்க. அடுத்ததான் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதே ரைட் ஹேண்டில் தான் பண்ணணும். ஓகே, இங்கே வந்தாச்சு. நம்ம கேமை நான் ஃபினிஷ்ட் பண்ணிட்டோம் கைஸ். இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் முக்கியமாக பண்ணிடுங்க. ஓகே, அடுத்ததான் அந்த கருப்பு அமுத்திங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணோம், அதனால் உங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். அதை மட்டும் என்னென்னா அமுத்திருக்காதீங்க, இதை தான் சொன்னேன். அதை நான் சூடாக கூட மாட்டேன். இப்போ பாருங்கள், கேமையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருங்க கைஸ். டாட்டா பை பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னடா கம்பி மலை ஏறிட்டான் தம்பி, கம்முன்னு இரு.
ஆஹா கீழே வந்துட்டேன். சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம தான் கேமை ஃபினிஷ்